நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தாசி நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரிசி கடைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தில் இருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் நேற்று திருடு போனதாக தகவல் வெளியானது. இது குறித்து அரிசி கடையின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சம்பவம் நடைபெற்ற போது அந்த பகுதியில் திரிந்த 2 நபர்களை பள்ளிப்பாளையம் போலீசார் இன்று காலை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கு திரண்ட அவர்களுடைய உறவினர்கள் பணத்தை திருடவில்லை எனவும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு பெண் திடீரென காவல் நிலையத்தில் இருந்து சாலைக்கு சென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கிருந்த உறவினர்கள் அப்பெண்ணை ஆசுவாசப்படுத்தி அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.